படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்மீகமும் அறிவியலும்ங்கிறத பற்றி சும்மா ஒரு பொதுவாக பார்ப்போம். இப்போது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது ஒரு குடத்தில் 100 வெள்ளிக்காசு 10 தங்க காசு மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஒரு நபரை கையை விட்டு எடுக்க சொல்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவருக்கு வெள்ளிக்காசு மட்டுமே வருது, தங்க காசு வரல. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறாரு. என்ன முயற்சி பண்ணாலும் வெள்ளிக்காசு தான் வருது, தங்க காசு கிடைக்கல. உடனே அந்த இடத்துல இருக்கிற பெரியவர் அட்வைஸ் பண்ணுறாரு, இல்லைப்பா நீ உனக்கு ஏதோ நேரம் முன்ன பண்ண இருக்குது, இப்போ உனக்கு எதுவும் கிடைக்கல, நீ இறைவனை பிரார்த்தனை பண்ணு, அப்புறமா ட்ரை பண்ணுங்க. இதே அந்த இடத்துல அறிவியல் என்று பேசக்கூடியவன் தன்னுடைய மூளை தான் சிறந்தது, ஆன்மீகம் பொய் என்று பேசக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா, அட என்னப்பா கையை விட்டு நீ எடுத்துக்கிட்டு கிடைக்கலன்னொன்னே இறைவனை வேண்டு, அதை வேண்டு, இதை வேண்டுன்னு இருக்கிற, எடுத்தம்மா ஒரு காந்தத்தை கொண்டு வந்தோம்மா, உள்ளே போட்டோம்மா, 10 தங்க காசை எடுத்தம்மா, போய் பொழப்ப பார்த்தோம்மான்னு இல்லாமல் கடவுள் அது இதுன்னு பெணாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவு சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர் அப்படித்தான் செயல்படுவார். அதுபோல்தான் இன்றைக்கி புவியில் ஆன்மீகமும் அறிவியலும் போட்டு குழப்பிக் கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு குடத்தில் 100 வெள்ளிக்காசு 10 தங்க காசு இருக்கிறது. தங்க காசை எடுக்க முயற்சி செய்கிறார், கிடைக்கவில்லை. அவருடைய நேரம் சரியில்லை, இறைவனை வேண்டு என்று அறிவுரை வழங்குகிறார்கள். ஆனால் அறிவுதான் சிறந்தது என்பவர் அந்த இடத்தில் இருந்தால் அவர் அதையே கையை விட்டு எடுத்துக்கிட்டு தொலைவி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கணும். தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தத்தை போட்டோம்னா தங்கத்தை மேலே எடுத்துகிட்டு வந்துடுது, அவ்வளோதான் வேலை முடியுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் இன்றைக்கி புவியில் வாழக்கூடிய நிலையில் ஆன்மீகமும் அறிவியலும் குழப்பிக் கொள்ளப்படுகிறது. அதாவது அந்த மாதிரி ஆட்கள் மக்களை இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது பொய், அறிவியல் ரீதியாக செல் என்று மக்களை குழப்பி விடுகின்றனர். இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆன்மீகத்தின் மீது பக்தி குறைவதற்கான காரணமே இந்த மாதிரி நபர்கள் தான். ஆகவே எதாக இருந்தாலும் படைத்தவன் துணை கொண்டு தான் இந்த புவியில் வாழ முடியும். படைத்தவன் 8 நாள் வரை நம்மை இங்கு உலாவ விடுகிறாரோ அந்நாள் வரை தான் நம்ம உலாவ முடியும். டைம் முடிஞ்சு மேலே வரனா மேலே போய்த்தான் ஆகணும். ஆகையால் இதையெல்லாம்